வைகோவை பொறுத்த வரைக்கும் இவர் அந்த பக்கம் போயிடணுங்கிற முடிவில் இருக்கார். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஆதவர்ஜினா வீட்டுக்கே போய் சந்திச்சிருக்கார். அந்த கூட்டணிக்கு போக போகிறாங்கங்கிறது ஏறக்குறைய உறுதியாகிடுச்சு. மதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிவிட்டு அவர்களும் வந்து தேர்தலை சந்திக்க போகிறாங்க. 6+2 8 கூட போகும், 8 தாண்டி போகும், 15 வரைக்கும் போகுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. தாவேகாங்கிறது இன்னொரு 10 வருஷத்துக்கு தாக்கம் இருக்கும், ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டோடைய இளைஞர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் முழுவதுமாகவே இங்கே வந்துட்டாங்க. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடியே அவர்கள் பேசப்பட்டார்கள். மதிமுக மட்டும் கிடையாது, மதிமுக, விசிக, காங்கிரஸ் எல்லாமே தேர்தலுக்கு முன்னாடி தாவேகாவோடு பேசப்பட்ட கட்சி தான். திமுகவின் நிலை என்ன? கூட்டணி கட்சியில் ஆல்ரெடி இருந்து கலந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவின் நிலைப்பாடு அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஒரு வேளை இந்த பக்கம் போயிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குல்ல, பாமக, அமமுக, இந்த அணிகள்லாம் ஒன்று சேர்ந்து இது பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. தேவைப்பட்டால் அதிமுகவோடமும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வரைக்கும் ஸ்டாலின் அவர்களை பற்றியோ எந்த ஒரு இடங்கள்லையும் வைகோ அவர்கள் சொல்லவும் இல்லை. தோல்விக்கான காரணங்கள் கொடுத்தோ வெற்றிக்கான காரணங்கள்ட்ட எந்த இதுவும் ஆறுதல் இருக்குல்ல. திடீர்னு இப்போ போனார்னா அடுத்த வைகோ அவர்கள் மேலே தாக்குதல் நடக்குமா? திமுக கண்டிப்பாக தாக்குதல் நடத்துவாங்க. பழைய கதையெல்லாம் தோண்டி துருவெடுப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து பிரிஞ்சு போன பேசின வசன காட்சிகள்லாம் எடுத்து போடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது திமுக அந்த தோல்வியை ஒன்றும் அவங்க ஜீர்ணிச்சுக்கிற முடியல. விஜயபாஸ்கர் அவர்களும் நேற்று ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட தாவேகாவில் தான் இணைப்போதா தவிர அவரும் தாவேகாவில் தான் இணைப்பு. அவரும் தாவேகாவுக்கு தான் பண்ணுறது. அப்போ நம்ம வந்து ரிசைன் பண்ணிடுவோம், தாவேகாவுக்கு போயிடுவோம். போன முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் 60,000 வாக்குகள் வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. ஏன் இத்தனை கூட்டணி கட்சிகள் உடனே செதறுது அப்படின்னா, கூட்டணி கட்சிகளை திமுக நடத்திய விதம். திமுக கூட்டணி இருந்த அத்தனை கட்சிகளும் ஒரு மனக்குமுறை இருந்தாங்க. திமுக கட்சியில் சின்ன சின்ன கட்சிகள் இருக்குல்ல, அவர்களை நடத்திய விதம் மிக கேவலம். அவங்க தேர்தல் நேரத்தில் ஒரு கூட்டமாக நிற்கிறீங்க, கூட்டணியாக நிற்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க. ஜெயித்தவொடனே அந்த கட்சி வேறு ஒரு முடிவு எடுக்குது. அதுக்கு நீங்கள் துரோகின்னு எப்படி பட்டம் கொடுக்குறீங்க? பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் இந்த பக்கம் எவ்வளோ ஆட்களை சேர்க்குறதுன்னு தெரியாமல் கணக்கில்லாமல் ஆட்களை வந்து சேர்கிற இடமா தமிழக வெற்றிக் கழகம் இப்போதைக்கு இருந்துகிட்ருக்கு. வைகோ தமிழக வெற்றிக் கழகத்துடன் சேருவதாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை? அடிப்படையில் இந்த ஒரு படத்தில் காமெடி வரணும், ஒன்றும் தவிராதீங்க, ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக இங்கே ஒரு பக்கம் ஷிஃப்ட் ஆகிறாங்க. அது வந்து ஒரு பெரிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. தாவேகாங்கிறது இன்னொரு 10 வருஷத்துக்கு தாக்கம் இருக்கும், ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டோடைய இளைஞர்கள் பற்றியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் முழுவதுமாகவே இங்கே வந்துட்டாங்க. எல்லாருமே அவங்க முதல்ல வந்தது காங்கிரஸ் வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடியே அவர்கள் பேசப்பட்டார்கள். விஜய் அவர்களோட தேர்தலுக்கு முன்னாடியே பேசப்பட்டார்கள். அப்புறம் சில காரணங்களால் போக முடியாமல் போச்சு. மதிமுக மட்டும் கிடையாது, மதிமுக, விசிக, காங்கிரஸ் எல்லாமே தேர்தலுக்கு முன்னாடி தாவேகாவோடு பேசப்பட்ட கட்சி தான். அப்போ தேர்தலுக்கு பிறகுங்கிறது தனிப்பட்ட முறையில் தனியாக நின்று 35% வந்ததுங்கிறது ஒரு அரசியல் வரலாற்று, தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்று முதல் முறையே ஒரு பெரிய ஒரு வெற்றி. அப்போ அதை நோக்கி போகணுங்கிற முடிவு பண்ணுறாங்க. வைகோவை பொறுத்த வரைக்கும் இவர் அந்த பக்கம் போயிடணுங்கிற முடிவில் இருக்கார். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஆதவர்ஜினா வீட்டுக்கே போய் சந்திச்சிருக்கார். நீங்கள் பவர்ஃபுல் அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜினா வைகோவருடைய வீட்டிலேயே போய் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப, வரக்கூடிய தகவல் வச்சு பார்க்குறப்ப அந்த கூட்டணிக்கு போக போகிறாங்கங்கிறது ஏறக்குறைய உறுதியாகிடுச்சு. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் மத்தியானம் முதலமைச்சரை சந்திக்க போகிறார் வைகோ. அப்போ அவரும் அந்த கூட்டணிக்குள் போகிறார். ஆல்ரெடி திமுக கூட்டணிக்குள்ளே இருந்த எல்லா கட்சியும் போயிட்டாங்க, வைகோவும் அங்கே போவார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னொரு கூடுதல் தகவலும் சொல்கிறாங்க, அது சாத்தியமாக இல்லைன்னு தெரியல. மதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிவிட்டு அவர்களும் வந்து தேர்தலை சந்திக்க போகிறாங்க. 6+2 8 கூட போகும், 8 தாண்டி போகும், 15 வரைக்கும் போகுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வரப்போகிறாங்கிறது, அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திமுகவின் நிலை என்ன? கூட்டணி கட்சியில் ஆல்ரெடி இருந்து கலந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. மதிமுக மட்டும்தான், அதாவது உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டாலே என்னமோ தெரில, அதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போச்சு. ஸோ கூட்டணி கட்சியில் நிலைப்பாடு, இது திமுகவின் நிலைப்பாடு என்ன? திமுகவின் நிலைப்பாடு அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஒரு வேளை இந்த பக்கம் போயிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குல்ல, பாமக இருக்குது, அதிமுக இருக்குது, வந்து அமமுக இருக்குது, அந்த அரசியலை கையெடுப்பாங்க. பிசி எம்பிசி அரசியலை கையில் எடுப்பாங்க. அவங்க கணக்குகளை மாற்றி போடுவாங்க.
இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மதசார்பற்ற அரசியல், டிஎம்சின்னு சொல்லுவாங்க, அலித் முஸ்லீம் கிறிஸ்டின், அந்த அரசியலை தாவேக்கா எடுக்குது. அதுதான் திமுகக்கான பல வருஷமாக செஞ்சுட்டு இருக்கு. அதான் அவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அது அப்படி இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஷிஃப்ட் ஆன பிறகு இவங்க வந்து பிசி எம்பிசி அரசியலை கேட்டுப்பார். இப்போ அந்த அந்த பாமக, அமமுக இந்த அணிகள்லாம் ஒன்று சேர்ந்து இது பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. தேவைப்பட்டால் அதிமுகவோடமும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜயபாஸ்கர் அவர்களும் நேற்று ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட தாவைக்காவில் தான் இணைய போதா தகவல். அவரும் தாவைக்காவில் தான் இணைய. அவரும் தாவேக்காவுக்கு தான் போகிறாங்க. மற்றபடி ரிசைன் பண்ணுறதா இருந்ததுன்னா வேறு எங்கே போகிறாரு? இப்போ தாவேக்காவை நோக்கி ஏற்கனவே அந்த 27 எம்எல்ஏகள் ஓட்டு போட்டாங்க இல்லையா, அதுலேயும் ஒரு இருந்தார். அப்போ அதிலேயே கட்சி தாவல் தலை சட்டத்தில் அவர் பதிவு போக போகுது, எடப்பாடி ஆக்ஷன் எடுக்க போகிறார், அப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து சேர்ந்தாங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோடு இங்கே வந்துட்டு போன ஆட்கள் யாருக்குமே ஜெல்லாகலை. வேலுமணியாக இருக்கட்டும், வேலுமணிக்கும் எடப்பாடிக்குமே அங்கே ஜெல்லாகலை. அப்போ நம்ம வந்து ரிசைன் பண்ணிடுவோம், தாவேக்காவுக்கு போயிடுவோம். போன முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் 60,000 வாக்குகள் வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. விஜயபாஸ்கரனுடைய செல்வாக்குங்கிறது தனிப்பட்ட செல்வாக்கு. அது இரட்டை இலையை தாண்டி தனிப்பட்ட செல்வாக்கில் அவர் அங்கே 60,000 ஓட்டு. ஊரே வந்து அவங்களுக்கு வந்து விசில் அலை அடிச்சு. அந்த விசில் அலையிலையும் விசில் அலை வந்து விராலிமலைக்குள்ளே போல இவர் தனிப்பட்ட செல்வாக்கில் வச்சுருக்காரு. அதுக்கு அந்த தொகுதியை வந்து தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. மக்களோட நெருக்கமாக இருக்கிறாரு, இளைஞர்கள் பெரிய அளவில் சேர்த்து வச்சுருக்கிறாரு. அப்படிங்கும் போது அவர் ஒரு முடிவு எடுப்போம். அவர் சமீபத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு. அதில் பெரும்பாலானவர்களுடைய விருப்பம் வந்து நீங்கள் தாவேக்காவுக்கு போகணும். அவருடைய ஆதரவாளர்கள், அந்த ஊர் கட்சி நிர்வாகிகள் பல பேர் பேசியிருக்காங்க. தாவேக்காவை சேர்ந்த பல இளைஞர்களுமே வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க போல். அவரும் அங்கே போகிறதுக்கு தயாராகி விட்டார். அப்போ அவரும் அந்த இன்னொரு இடைத்தேர்தலை விராலிமலையும் சந்திக்க போகுது. திமுக அதிமுக கண்டிப்பாக வழக்கு போட்டு இடைத்தேர்தல் நிப்பாட்டுமா? போட்டாங்களே. இப்போ என்னென்னா திமுக அதிமுகவுடைய பிளான் என்னென்னா, இந்த வழக்கு நிற்காது. எல்லாருக்கும் தெரியும் இந்த வழக்கு வந்து நிற்காது, எந்த முகாந்திரம் இல்லை. இன்றைக்கி கூட சிபிஐக்கு மாற்ற சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அதை தள்ளுபடி பண்ணிடுச்சு நீதிமன்றம். அது வந்து முகாந்திரமே இல்லை, குதிரை பேர் நடந்திருக்கு, என்ன முகாந்திரத்தில் நீங்கள் கேட்குறீங்க, இதை எப்படி சிபிஐக்கு மாற்ற முடியும், தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க போட்டிருக்க எல்லா வழக்குகளுமே தள்ளுபடி ஆகும். ஆனால் காலதாமதமாகும், டிலே ஆகும். இவங்களுடைய நோக்கமும் அதுதான். உடனே தேர்தல் நடந்ததுன்னா விஜய் ஜெயிப்பார், தாவேக்கா ஜெயிக்கும். அப்போ காலதாமதப்படுத்தினா இது இந்த இடப்பட்ட காலத்தில் ஒரு அரசியல் பண்ணுவோம், அது ஏதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம்னு திமுக அதிமுக ரெண்டு பேருமே திருச்சி கிழக்கில் இது போட்டிருக்காங்க, வழக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல தொகுதிகளில் வழக்கு போட்டிருக்காங்க. வழக்கு போட்டு இடைத்தேர்தலை தாமதிக்கிறதுக்காக, தள்ளி போடுறதுக்காக இந்த வேலையை ரெண்டு கட்சியிலுமே செய்கிறாங்க. ஆனால் அதுவும் ஒரு வழியில் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் தான். ஏதாவது அடுத்த கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கான ஒரு நல்ல பேர்கள் வெளியே வர இன்னும் ஈஸியாக தான் அவங்க ஜெயிக்க போகிறாங்க. அப்படிங்கிற போது இவங்க தாமதிக்கிறதுக்கான வேலையை தொடர்ந்து இந்த வழக்குகள் போட்டுட்ருக்காங்க. தாவேக்கா அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு தவிர்க்கவே முடியாத சக்தியை எல்லா கட்சியும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? நம்ப ஆரம்பிச்சதுனால தானே கூட்டமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஒரு 18 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் முழுவதுமாக அந்த பக்கம் இருக்கிறாங்க, வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ இனி பல கட்சியிலிருந்து வரக்கூடிய ஆட்களினுடைய அந்த ஸ்ட்ராங்கு ரெண்டு அரசாங்கத்தை ஒரு லாங் விஷயத்தில் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு அவங்க இருக்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கான திட்டத்தோடு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதோட ரிசல்ட்லாம் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் தெரியும் அப்படிங்கிறாங்க. இப்போ கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட்டு, டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட்டு, அணுகுவதற்கு எளிமையான கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வச்சுருக்காங்க. இதெல்லாம் மக்களை நேரடியாக பாதிக்கிற எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. அதுக்கு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போகிறீங்க, லஞ்சம் கொடுக்காமல் ஒரு வேலை செய்யணும். எல்லா அரசாங்க அலுவலகத்துலேயும் கிடையாது, வாங்குறவங்களும் ஒரு சில பேர் இருக்காங்கல்ல, அது வந்து ஃப்ரீயாக இருக்கணும். நீங்கள் சராசரி மனிதனுக்கு என்ன பிரச்சனைனா, அன்றாடம் அவன் வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வரானா, எந்த அடிப்படை பிரச்சனையில் கை இருக்காமல் இருக்கணும். கரண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது, சாலை வசதிகள் சரியாக இருக்கணும், குடிநீர் வசதி சரியாக இருக்கணும், நமக்கு ஏதாவது தேவையான அரசு அலுவலகத்துக்கு போகிறப்ப அங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், மனம் வேண்டி கோயிலுக்கு போகிறோமா அங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். இது அடிப்படையான விஷயம். இதை அவங்க சரி பண்ணிட்டாலே போதும். அதை தான் ரொம்ப கவனம் எடுத்து பண்ணுறாங்க. அந்த விஷயங்களை சரி பண்ணணும், அதை சரி பண்ணிட்டாலே கொண்டு போகலான்னு பார்க்குறாங்க. ரெண்டாவது, அந்த விஜய் ரசிகர்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அன்றைக்கி அந்த நண்பா நண்பிகள் குட்டீஸ் அவங்களாம் அடுத்த ஒரு 5 வருஷத்தில் வாக்காளர் ஆயிடுவாங்க. அடுத்த 5 வருஷத்தில் வாக்காளர் ஆயிடுவாங்க. அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய ஓட் பேஸாக மாறிடும். அதை கால்குலேட் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் சொல்கிறாங்க என்னென்னா, இப்போயே 1,70,00,000 பேர் போட்டிருக்கிறாங்க, கூட்டணி கட்சிகள் உள்ளே வந்திருக்கு, இவருடைய ரசிகர்களாக இருக்கவங்க இன்னொரு 4-5 வருஷத்தில் வாக்காளர்களாக மாறிடுவாங்க. அப்படிங்கும்போது இதுக்கான ஃப்யூச்சர் நம்ம லாங் ஸ்டாண்டாக இருக்கும் அப்படின்னு தான் மூத்த அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகள் கணிக்கிறாங்க. அதனால இந்த பக்கம் வர்றாங்க.
மதிமுக இன்னைக்கு வருது வரல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வரைக்கும் ஸ்டாலின் அவர்களை பற்றியோ எந்த ஒரு இடங்கள்லையும் வைகோ அவர்கள் சொல்ல உள்ள தோல்விக்கான காரணங்கள் கொடுத்தோ வெற்றிக்கான காரணங்கள்ட்ட எந்த இதுவும் ஆறது இருக்குல்ல. திடீர்னு இப்போ போனார்னா அடுத்த வைகோ அவர்கள் மேலேயும் தாக்குதல் நடக்கும் திமுக. கண்டிப்பாக தாக்குதல் நடத்துவாங்க. பழைய கதையெல்லாம் தோண்டி துருவெடுப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து பிரிஞ்சு போன பேசின வசன காட்சிகள்லாம் எடுத்து போடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ திமுக அந்த தோல்வியை ஒன்றும் அவங்க ஜீர்ணிச்சுக்கிற முடியல, ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. கூட்டணியை வந்து ஒன்றும் வந்து ஜீரணிச்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. கூட்டணி வெளியில் போனதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இவங்க எல்லாம் தனித்தனி கட்சி. இவங்க திமுக கிடையாது, உங்களோட அடிமை கிடையாது. இவங்க தனி கட்சி. அந்த கட்சிக்குன்னு ஒரு சின்னம் இருக்குது, கொள்கை இருக்குது, தலைவர் இருக்கிறாரு, தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க தேர்தல் நேரத்தில் ஒரு கூட்டமாக நிற்கிறீங்க, ஒரு கூட்டணியாக நிற்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க. ஜெயித்தவொடனே அந்த கட்சி வேறு ஒரு முடிவு எடுக்குது. அதுக்கு நீங்கள் துரோகின்னு எப்படி பட்டம் கொடுப்பீங்க? இப்போ ஒருவேளை இதே இது 100 சீட்டு வந்து தாவேக்கா, 100 சீட்டு வந்து டிஎம்கே வாங்கியிருக்கு. மிச்சம் 34 சீட்டு வந்து காங்கிரஸு, மதிமுக, விசிகா, ஐஎம்எல் இருக்குது. இந்த 34 பேர் ஆதரவு கொடுத்தா தான் ஒரு ஆட்சி வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் திமுக கூட்டணியில் ஜெயிச்சுட்டு நீங்கள் அந்த 34 பேரும் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சி அமைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் துரோகின்னு சொல்கிறதுக்கான வார்த்தை இருக்குது. இப்போ உங்களோடு இருந்துமே உங்களால் ஆட்சி அமைக்க முடியாது. இவங்க ஆதரவு கொடுத்தாலுமே ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் அங்கே ஆதரவு கொடுத்தா ஆட்சி அமைக்கலாம். அப்படிங்கும் போது அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்தந்த கட்சிகள் தன்னுடைய அடுத்த கட்டத்தை வளர்த்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதனால் முயற்சி எடுக்க தான் செய்வாங்க. இதில் என்ன துரோகம் இருக்குன்ற. ஆனால் காங்கிரஸ் மேலே அவங்களுக்கு ஒரு சின்ன கோபம், சொல்லாமல் போயிட்டாங்க. ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணது, ரொம்ப நாள் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் கூட இறங்க போகிறப்ப கை காமிச்சிட்டு போவோம், அது கூட சொல்லாமல் போயிட்டாங்கன்னு காங்கிரஸ் மேலே உள்ள ஒரு கோபம். ஏன் இத்தனை கூட்டணி கட்சிகள் உடனே செதறுது அப்படின்னா, கூட்டணி கட்சிகளை திமுக நடத்திய விதம். கம்யூனிஸ்ட் என்ன பண்ணீங்க? கம்யூனிஸ்ட்டுகளை நீங்கள் போன முறையை காட்டில் ஒரு சீட் கம்மியாக கொடுக்குறீங்க. ஏன்? உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. கம்யூனிஸ்ட்டுகள் சித்தாந்த ரீதியாக ஒரு மதசார்பற்ற கூட்டணியில் தான் இருந்தாகணும். அப்போ அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது, அங்கே பாஜக இருக்குது. விஜய் புதுசாக வந்திருக்கார், அவர் மேலே புதுசாக நம்பிக்கை இல்லை. அப்போ நம்மள்ட்ட தான் அவங்க இருந்தாகணும். இப்போ நம்ம கொடுக்குறத அவங்க வாங்கி ஆகணுங்கிற ஒரு கட்டாயப்படுத்துறீங்க, நிர்பந்திக்கிறீங்க. ஐயுஎம்எல்ஏ அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. அப்போ இவங்க எல்லாமே ஏதோ ஒரு கால சூழலில் மாட்டின, சந்தர்ப்ப சூழலில் மாட்டின ஆள் மாதிரி தான் அங்கே இருந்தாங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு திமுக அவர்களை சரியாக ஹேண்டில் பண்ணல. புதுசாக வந்த தேமுதிக 10 சீட் கொடுக்குறது, ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண கூட்டணிக்கு இழுத்தரிச்சு கடைசியில் 8 சீட் கொடுக்குறது, கூட்டணி கட்சியில் சரியாக நடத்தாமல் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஒரு மனக்குமுறல்லையே இருந்தாங்க. திமுக கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சிகளும் ஒரு மனக்குமுறல் இருந்தாங்க. திமுக கட்சியில் சின்ன சின்ன கட்சிகள் இருக்குல்ல, அவர்களை நடத்திய விதம் மிக கேவலம். இந்த கேவலங்கிற வார்த்தையை சொல்கிறேன். அவங்கன்னா அப்படி மனக்குமுறல் இருந்தாங்க. அப்போ இப்படி ஒரு வாய்ப்பு வர்றப்ப அப்படி வெடிச்சு செதறிட்டாங்க எல்லாரும். அதிமுகவுமே ஃபர்ஸ்ட் சொந்த சின்னத்தில் ஒரு தொகுதியாக நின்றுட்டு அதுக்கப்புறம் அதையும் மாற்றினாங்க. இல்லை, அது கம்பல் பண்ணதா கம்பல் பண்ணதாக சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும், நீங்கள் வாங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணதாக வராங்க. கமலஹாசனுக்கு சீட் கொடுக்குறதா சொல்லி அவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து உதயசூரியனில் நிற்க சொல்லி அவர் வேணான்னு கடைசி நேரத்தில் எனக்கு சீட்டே வேணாம் பிரச்சாரம் பண்ணிட்டு போனது. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை ஹேண்டில் பண்ணதில் வந்து ஒரு பன்னியார்த்தனத்தின் உச்சம் இருந்துச்சு. அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு மதவாத சக்திகள் கால் பதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே பொறுமையாக இருந்தாங்க. அந்த ரிசல்ட் மாறி வந்தோடனே எல்லாரும் அப்படியே வெடித்து செதற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை போய்கிட்டே இருக்கும், ஒரு நாள் வெடித்து செதறி வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் கூட்டணி கட்சியிலே ஒரு நடத்திய விதம் தவறு. அதனால மனக்கசப்போடையே தான் இருந்தாங்க. அதனால தான் உடனே ரியாக்ட் பண்ண முடியுது அவங்களால. ஓகே, ஐயுஎம்எல் அமைச்சர் ஷாஜகான் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா, திமுக கழுத்தை நெரித்தது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் எங்களுக்கு கூட்டணிக்குள்ளே வச்சு அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு மாற்று கட்சியினருக்கு போனதுக்கப்புறம் அதை சொல்ல தேவையில்லையோ அப்படின்ற ஒரு இது இல்லை, அவர் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த கூட்டணியில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ரெண்டாவது, ஐஎம்எலுக்கான ஒரு அங்கீகாரத்தை திமுக இவ்வளோ நாள் கொடுக்க தவறியதுங்கிறதான் பார்க்கணும். ஏன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிங்கிறது ஒரு தேசிய கட்சி. பக்கத்து மாநிலத்தில் கேரளாவில் அந்த கட்சிக்கு 25 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 5 அமைச்சர் இருக்கிறாங்க, முக்கிய இலாக்காக்களில் 5 அமைச்சர் இருக்கிறாங்க. பல மாநிலங்களில் எம்பியாகவும் இருக்கிறாங்க, பல உள்ளாட்சி எல்லா அமைப்புகளையும் இப்போ பதவியில் இருக்கிறாங்க. ஐஎம்எல் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சீட் இல்லை 2 சீட் அதிகபட்சம் போனால் அந்த வக்ஃப் போர்டு, இதுதான் அவர்களுடைய அதிகபட்சமான எண்ணிக்கை. அதை தாண்டி நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது. அப்படி தான் வச்சுருந்தாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கட்சியுடைய இப்போ தேசிய செயலாளராக இருக்குது, தேசிய தலைவராக இருக்கிறார் பேராசிரியர் காதர் மீதின் பொறுத்த வரைக்கும் மிக மிக எளிமையான ஒரு நேர்மையான மனிதர்.
ஒன்றமும் அவர் கட்சி ஆஃபீஸ்லேருந்து அவர் வீட்டுக்கு நடந்து தான் வந்து போயிட்டுருக்காரு. ஆட்டோவில் வருவார், சைக்கிள் ரிக்ஷாவில் வருவார். பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு யாரோ கல்யாண வீட்டுக்கு போனாருன்னா ஓரமாக படுத்திருப்பார். அந்த மாதிரி ரொம்ப கல்லூரியில் பேராசிரியர் இருந்தவர். ரொம்ப எளிமையான மனிதர். அவர் கோவப்பட்டு யாரும் பார்த்ததில்ல, லஞ்சம் வாங்கி யாரும் பார்த்ததில்ல, யாரோடையும் அந்த மாதிரி இது பண்ணதில்ல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரையே இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய எளிமையையும் அவருடைய நேர்மையுமே எல்லா கட்சியிலையுமே அவர் மதிப்பாங்க. அப்படி இறக்குற நல்லக்கண்ணு அவர்களுக்கு ஈக்குவலாக சொல்லக்கூடிய நபராக ஒருத்தர் இருந்தார். அவரையே நீங்கள் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண உங்கள் கூட்டணியில் இருந்தவர், அவர் ஒரு பெரியவர், வயது முதிர்ந்தவர், அவரையே போய் நீங்கள் கடைசியில் டார்கெட் பண்ணி அவரையும் போட்டு அவர் யார் தெரியுமா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வச்சு பேட்டி கொடுக்குறது. நீ விஜய் ரசிகரா நீ அப்படின்னு கேட்குறாங்க. யாரை? காதல் மீது. நீங்கள் விஜய் ரசிகரா? அப்போ இவங்களுக்கு ஒரு ட்ரிக்கர் ஆகுது. என்னையா நம்ம இவ்வளோ நாள் இருந்தோம், இத்தனைக்கு நாங்கள் கடைசி நிமிடம் வரைக்கும் நாங்கள் உங்களோட விஜய் ஸ்டாலின் சொன்னால் தான் நாங்கள் போவோம்னு பேட்டிலாம் கொடுத்தாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த பேட்டியை கொடுத்தாரு. ஸ்டாலின் சொன்னால் தான் நாங்கள் இதை போவோம். அப்படி நெருக்கமாக இருந்தவரை விஜய் ரசிகரான்னு நீங்கள் கேட்கலாமா? ஒரு தடவை விஜய் ரசிகர்னு கேட்கலாமா? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு நம்ம தலைவர் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு கோவத்தில் திமுக மேலே இவங்களும் திருப்பி பாய ஆரம்பிக்கிறாங்க. அது ஆரம்பித்தது யார்? திமுக தான். திமுக ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, எந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரோ அதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வச்சு பேட்டி கொடுக்குறது. எம்எம் அப்துல்லா ஒருத்தர் இருக்காரோ அவரை வச்சு நீங்கள் காதல் மீது நடிங்க. ஆசா இருக்காரா, அங்கே ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கு அவர் ராஜா வச்சு பேசி கொடுங்க. வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவரா சிவசங்கரை வச்சு ஒரு பேட்டி கொடுங்க. இது அப்படி வச்சிட்டோம்னா நமக்கு பெருசாக சேஃப்டியாக அவங்க வச்சு அவங்க வாழை வச்சு அவங்கள அடிக்கிறது. இந்த அரசியலை அப்துல்லா வச்சு காதல் மீது நடிக்கிறீங்க. அப்போ அவங்க நிர்வாகிகள் சும்மா இருப்பாங்களா? அவங்க திருப்பி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வார்த்தை பூரா மாறுது. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி.